இன்றைக்கு அமர்நீதி நாயனார் புராணம் பார்க்கலாம். அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்தில் பிறந்தவர். ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அவர் நம்ம நகரத்தார் இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். சோழ நாட்டில் பழையாறை என்கிற நகரில் அவர் பிறந்து வளர்ந்தார். அங்கே மிக சிறப்பாக அவர் வணிகம் செய்தார். என்ன வணிகம் என்று சொன்னால், முத்து, நாக, பவளம், ரத்தினம் என்கின்ற நவமணிகளையும் வணிகம் செய்தார். அந்த வணிகம் அவருக்கு சிறப்பாக நடந்தது. அதனால அவருடைய செல்வ வளம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதே நேரத்தில் அவருக்கு சிவபெருமானிடத்திலே ஒரு பக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அதனால சிவனடியார்கள் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதும் அவர்களுக்கு உடை வழங்குவதும் அவர் இயல்பாக செய்கின்ற ஒரு செயலாக செய்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்கிற பொழுது பழையாறைக்கு பக்கத்தில் நல்லூர் என்று ஒரு ஊர். அந்த நல்லூர் சிவன் கோயில் கொஞ்சம் பிரபலமான சிவன் கோயில். அங்கே ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நாட்களில் மிகச் சிறப்பாக திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவுக்கு அந்த பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து கூடுவார்கள். மிகச் சிறப்பான திருவிழாவாக அது நடக்கும். எனவே இந்த அமர்நீதி நாயனார் அந்த நல்லூர் திருவிழாவை பார்க்க செல்ல தொடங்கினார். அது சென்று அங்கே வருகிற கூட்டத்தையும் அங்கே வருகிற மக்கள் வெளியூர்களிலிருந்து வருவதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற சில தொல்லைகளையும் பார்த்தார். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைத்து நல்லூரில் ஒரு திருமடத்தை அவர் உருவாக்கினார். அந்த திருமடத்தில் யார் வெளியூரிலிருந்து வந்தாலும் அங்கே வந்து தங்கலாம், அங்கே உணவு உண்ணலாம். அது மட்டும் இல்லை, அங்கே அமர்நீதி நாயனார் அவர்களுக்கு பட்டாடையும் கீழாடையும் கோவணமும் வழங்குவார் என்பது அந்த திருமணத்தினுடைய நடைமுறையாக. நாள்தோறும் அங்கே வருகிற திருவிழாவுக்கு வருகிறவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களில் அங்க வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. ஆனால் சிவனடியார்கள் என்று வந்தால் அவர்களுக்கு பட்டாடை, கீழாடை, கோவணம் முதலியவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு உணவும் கொடுத்து அவர்களை பேணுவார் என்ற நிலை வந்தது. இந்த மடத்தை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார். பழையாறையிலிருந்து அவர் நல்லூருக்கே வந்து விட்டார். நல்லூரில் வந்து தன் குடும்பத்தோடு அங்கே இருந்து கொண்டு தன் வணிகத்தையும் அங்கேயே தொடர்ந்து இந்த மடத்தை மிகச் சிறப்பாக நிர்வகித்து அந்த மடத்தின் மூலமாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சிவபெருமான் யோசிக்கிறார், இந்த அமர்நீதி நாயனாருடைய முழு பெருமை என்ன, அவர் தகுதி என்ன என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்ட வேண்டும் என்று சிவபெருமான் முடிவெடுக்கிறார். அதற்காக அவர் அந்த நல்லூருக்கு திருவிழா நேரத்தில் வருவது என்று முடிவெடுக்கிறார். தன்னுடைய தொண்டர்கள் மிகச் சிறப்பாக தொண்டு செய்கிறார்கள் என்றால் சிவபெருமானுக்கு என்ன தோன்றும் என்றால், அவர்களுடைய தொண்டை உலகறிய செய்ய வேண்டும். ஏனென்றால் சிவனடியார்கள் மிகவும் அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் என்ன தொண்டு செய்தாலும், என்ன பக்தியோடு அதை செய்தாலும் அது முழுமையாக வெளிப்படாது. அவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்கிற அளவிலே அதனால் பயன் கொள்ளுகிறவர்கள் அந்த அளவோடு நிறுத்தி கொண்டு அவரை பாராட்டி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த உறுதிப்பாடு எவ்வளவு சிறந்தது என்பதை முழு உலகமும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் திருநீலகண்டருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இளையான்குடி மாறநாயனாருடைய வாழ்க்கையிலும் சிவபெருமானே சிவனடியாராக வருகிறார். அதுபோல இங்கேயும் அமர்நீதி நாயனாருடைய நல்லூர் திருமடத்துக்கு ஒரு சிவனடியாராக சிவபெருமானே புறப்பட்டு வருகிறார். அப்படி அவர் ஒரு திருவிழா நாளில் வருகிறார். மதிய நேரம் ஒரு 11 மணியை போல அவர் வந்து அந்த மடத்திற்குள் நுழைகிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடன் மிக மகிழ்ச்சி அடைந்து அந்த அடியவரை பார்த்து கேட்கிறார் அமர்நீதி நாயனார், உங்களை நான் இந்த ஊரிலோ இந்த பகுதிகளிலோ இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஏனென்றால் வந்திருக்கிறவர் சிவபெருமான். எனவே அந்த சிவனடியாருடைய முகத்தில் பிற சிவனடியார்களுக்கு இல்லாத ஒரு தேஜஸ், ஒரு ஒளி விளங்குகிறது. அதனாலே அதை பார்த்து விட்டு அதிசயித்த அந்த அமர்நீதி நாயனார் கேட்கிறார்,
உங்களை நான் இதற்கு முன் இந்த பகுதியில் பார்த்ததே இல்லை. நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஆனால் வருகிற பொழுது நேராக என்னுடைய மடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மடத்திற்கு நீங்கள் வந்தது என்னுடைய நற்பேறு. சரியான தவம் செய்திருக்கிறேன். அதனாலே எனக்கு இந்த பேரு கிடைத்திருக்கிறது. உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்றார். அவர் சொல்லுகிறார், சிவனடியாராக வந்த சிவபெருமான் சொல்லுகிறார், நான் இந்த பகுதியை சுற்றித் திரிகிற ஒரு சிவனடியார். இங்கே நல்லூரில் நீங்கள் திருமடம் அமைத்திருப்பதையும் அந்த மடத்தில் வருகின்ற சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு வழங்கி பட்டாடைகள், கீழாடைகள், கோவணம் முதலியவையையும் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதையெல்லாம் கேள்விப்பட்டேன். நானும் அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அமர்நீதி நாயனார் மிகுந்த மகிழ்ச்சி, நீங்கள் என்னை கேள்விப்பட்டு இங்கே என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்துதான் வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சரியாக உணவு உண்ணும் நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உணவு இங்கே உண்டு இளைப்பாருங்கள், மற்றதை அப்புறம் பேசிக் கொள்ளலாம்னார். அப்ப அந்த சிவனடியார் சொன்னாரு, இல்லை, நான் குளித்து விட்டு வர வேண்டும். இங்கே அருகே ஓடுகிற காவிரி ஆற்றில் போய் குளித்து விட்டு வருகிறேன், வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். அவர் வருகிற பொழுதே கையிலே ஒரு தண்டு கொண்டு வருகிறார். வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒரு தண்டு கொண்டு வருகிறார். அந்த தண்டில் 2 கோவணங்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றன. அவர் ஒரு கோவணம் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார். பெரிய ஆடைகள் எல்லாம் அணிந்து கொள்ளவில்லை, ஒரு கோவணத்தோடு வந்திருக்கிறார். அந்த கையில் வைத்திருக்கிற தண்டில் 2 கோவணங்கள் இருக்கின்றன, கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றன. அவர் சொல்லுகிறார் அமர்நீதியாரை பார்த்து, நான் இப்பொழுது குளிக்கப் போகிறேன். ஆனால் வானத்தை பார்த்தால் எப்பொழுது மழை வரும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வானம் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. எனவே நான் போய் காவிரியில் நீராடி திரும்புவதற்குள் மழை வந்து விடுமேயானால் இந்த தண்டிலே இருக்கிற 2 கோவணமும் நனைந்துவிடும். நான் குளிப்பதனால் நான் அணிந்திருக்கிற கோவணமும் நனைந்துவிடும். அப்பொழுது நான் ஈர உடையிலேயே இருக்க வேண்டியது இருக்கும். எனவே இந்த தண்டில் இருக்கிற 2 கோவணங்களில் ஒன்றை நான் உங்களிடத்தில் தருகிறேன். அதை பாதுகாப்பாக வைத்திருந்து நான் குளித்து விட்டு திரும்புகிற பொழுது எனக்கு அதை கொடுங்கள். இடையிலே மழை வராமல் இருந்தால் என்னிடம் இருக்கிற கோவணத்தையே பயன்படுத்திக் கொள்வேன். அது அப்படி இல்லாமல் மழை வந்து என் கையில் இருக்கிற கோவணம் நனைந்து விடுமே, ஆனால் நீங்கள் இந்த கோவணத்தை எனக்கு தந்தால் நான் உடைமாற்றிக் கொண்டு பிறகு சாப்பிடுவ அமர்வேன் என்று சொல்லி அந்த தண்டில் இருக்கிற 2 கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து அவர் கையிலே கொடுக்கிறார். கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த கோவணம் மிக சிறப்புடைய ஒன்று. இதற்கு தனி மதிப்புகள் நிறைய இருக்கின்றன. நீங்க சாதாரணமா ஒரு கோவணம் தானேன்னு நினைச்சு அலட்சியப்படுத்தாதீர்கள். மிக ஜாக்கிரதையாக வைத்திருந்து நான் வருகிற பொழுது எனக்கு திருப்பி தாருங்கள் என்று சொன்னார். உடனே அமர்நீதியாரும் அப்படியே செய்கிறேன். அவருடைய என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மடத்தில் திருப்பணியாக என்று சொன்னால், சிவனடியார்களுக்கு கோவணம் வழங்குவதைத்தான் அவர் மிகப்பெரிய பணியாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய சரக்கரையில் 100கணக்கான 200கணக்கான கோவணங்கள் இருக்கின்றன. அதனால அதோட இது ஒண்ணுது என்றுதான் அவர் நினைக்கலாம். ஆனா அப்படி நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் சிவனடியார் சொல்லுகிறார், இதை நீங்கள் தனியாக பாதுகாப்பாக வைத்திருங்கள். இது மிகச் சிறப்புடைய ஒரு கோவணம், மற்றவற்றை போல இது சாதாரணமானது அல்ல என்று சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுத்ததனால் அதை வாங்கி கொண்ட அமர்நீதியாரும் மடத்தின் உள்ளே சென்று தன்னுடைய சரக்கரைகளை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்தில், பாதுகாப்பான இடத்தில் அதை வைத்து, சொல்ல போனால் லாக்கர் மாதிரி ஒரு இடத்துல வச்சு திருப்ப அதை அவரே பூட்டி சாவியை வைத்துக் கொண்டு வந்து தன்னுடைய மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். சிவனடியார் குளிக்க போயிருக்கிறார், காவிரி ஆற்றில் குளிக்க போகிறார். அப்படி போகிற பொழுது அவராகவே அவருடைய அருளினாலேயே பல காரியங்கள் நடக்க செய்கின்றார். ஒன்று, அந்த கோவணத்தை உடனே இவர் வைத்த இடத்திலிருந்து மறைய செய்கிறார். இனி அவர் போனால் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பூட்டி சாவி வச்சிருக்காரு, ஆனால் திறந்து பார்த்தா அவருடைய கோவணம் இருக்காது. அந்த மாதிரி கோவணத்தை மறைய செய்தார் சிவன். பிறகு அடுத்து என்ன செய்தார் என்றால், குளித்து விட்டு வருகிற பொழுது நல்ல மழை பெய்ய ஏற்பாடு செய்கிறார். அப்படி மழை பெய்தது. அதனாலே அவர் கையிலே வைத்திருந்த தண்டில் கட்டப்பட்டிருந்த கோவணம் முழுமையாக நனைந்து விட்டது. அப்படி நனைந்த நிலையில் அவர் திருமணத்துக்கு வந்து சேர்கிறார். அவரும் முழுவதும் மழையிலே நனைந்திருக்கிறார். ஏற்கனவே காவிரி ஆற்றில் குளித்திருக்கிறார். அதனால அவருடைய உடல் முழுவதும் நனைந்திருக்கிறது, தலை நனைந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவர் கையிலே வைத்திருக்கிற தண்டில் இருக்கிற கோவணமும் நனைந்திருக்கிறது.
அவர் அணிந்திருக்கிற கோவணமும் நனைந்திருக்கிறது. இப்பொழுது உடை மாற்றுவதற்கு வழி இல்லை. மாற்றிக்கொண்டால் தானே சாப்பிடலாம் என்கிற சூழ்நிலையில் சிவபெருமான் அங்கே வந்து சேர்கிறார். இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல், வேண்டுமென்றே செய்த செயல்கள். எதனாலே என்று சொன்னால் அமர்நீதியாரினுடைய அந்த தொண்டின் திறப்பாட்டை, அதனுடைய ஆற்றலை, அதனுடைய வலிமையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக. அதனாலே அவர் வருகிறார். அப்படி வந்து உள்ளே நுழைகிறார். நுழைந்த உடனே சிவனடியார் வந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்து வேறு எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிற அமர்நீதியார் ஓடி வருகிறார் முகப்புக்கு. ஓடி வந்து வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், பார்த்தீர்களா, நான் எதிர்பார்த்தது போலவே மழை வந்து விட்டது. என் தண்டில் வைத்திருக்கிற கோவணம் நனைந்து விட்டது. அதனால நான் உங்களிடத்தில் பாதுகாப்பாக வைக்க சொல்லி தந்த கோவணத்தை உடனடியாக தாருங்கள் என்றார். இதோ கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய மடத்தில் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிற அந்த கோவணத்தை எடுப்பதற்காக அமர்நீதி நாயனார் போகிறார். போய் அந்த வைத்த இடத்தில் தேடி பார்க்கிறார். அங்கே காணும். அங்கே கோவணத்தை காணும். யாரு எடுத்தார்களா என்று கேட்கிறார். கேட்பதற்கு வழி இல்லை, யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா இவருடைய பாதுகாப்பில் இவர் வைத்திருந்தார். இருந்தாலும் கேட்டு பார்க்கிறார் எல்லாரையும். யாரும் அதை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. கொஞ்ச நேரம் குழம்பிக் கொண்டிருக்கிறார். மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார், மகனை கூப்பிட்டு கேட்கிறார். யாருமே எடுக்கவில்லை என்ற நிலை தெரிந்த பிறகு, சரி இனி வேறு வழி இல்லை, நேரடியாக அந்த சிவனடியாரிடத்தில் போய்த்தான் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வருகிற பொழுதே இவருடைய சரக்கரையில் இருக்கிற சிறந்த கோவணங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து அந்த சிவனடியாருக்கு முன்னே ஒரு பெரிய வணக்கம் போட்டு, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த அந்த கோவணத்தை நான் மிகவும் பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் என்ன மாயம் என்று தெரியவில்லை. இப்பொழுது அந்த இடத்தில் அந்த கோவணத்தை காணவில்லை. ஆகையினாலே என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு நான் மிகச்சிறந்த ஒரு கோவணத்தை தருகிறேன். இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், பெரிய துணியாக நெய்து அந்த துணியிலிருந்து கோவணங்களை கிழிப்பதுதான் பொதுவாக மரபு. ஆனால் நான் அப்படி செய்வதில்லை. ஒவ்வொரு கோவணத்தையும் தனியாகவே நெய்து எடுக்கின்றேன். அப்படி நெய்தெடுத்த கோவணங்களில் இது ஒன்று. அவர் பாருங்க, எவ்வளவு சிவனடியாருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய சிரமத்தை எடுத்துக் கொள்கிறார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. இது இதுவரைக்கும் அங்கே வந்த அடியார்களுக்கோ அல்லது இப்பொழுது அங்கே கூடியிருக்கிற அடியார்களுக்கோ தெரியாது. இப்ப அது அந்த அமர்நீதியாருடைய வாய்மொழியாகவே வருகிறது. இது கீரிய கோவணம் என்று நெய்த கோவணம் என்கிறார். நல்லா நம்ம அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய துணியாக ஒரு 8 முழ வேட்டி அளவுக்கு அல்லது பல 8 முழ வேட்டிகள் சேர்ந்து இருக்கிற அளவுக்கு நீளமாக ஒரு துணியை நெய்து அதிலே அளவு பார்த்து கோவணங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கிழித்து எடுப்பது என்பது ஒரு முறை. இன்னொரு முறை அதுல என்னன்னு சொன்னா, அது அந்த பிற ஆடைகளினுடைய தன்மையும் அதிலே இருக்கும். அதிலே எங்கேயாவது நூல் குறைபாடு இருந்தால் அது அந்த ஒவ்வொரு கோவணத்திலும் தெரியும். ஆனால் இதற்காக இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஒவ்வொரு கோவணத்திற்கும் என்ன நீள அகலமோ அந்த நீள அகலத்துக்கு மட்டுமே ஒரு துணியை நெய்வது, அதை அப்படியே எடுத்து கோவணமாக வைத்து விடுவது. அப்படி நிறைய கோவணங்களை சரக்கரையில் வைத்திருக்கிறேன். அதிலே ஒன்றுதான் இது கீரிய கோவணம் என்று, இது நெய்தது என்று சொல்லி, ஆகையினாலே இது தனிச்சிறப்புடையது. நீங்கள் என்னுடைய பிழையை பொறுத்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த கோவணத்தை மிக பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் அது எப்படியோ தொலைந்து விட்டது. எப்படி தொலைந்தது என்பது எனக்கே தெரியவில்லை. ஆகையினால் அதை என்னுடைய பிழை என்று ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் பொறுத்து அருள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதற்கு பதிலாக நான் இதை தருகிறேன், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உடனே முகத்தில் ரொம்ப கோபப்படுகிற மாதிரி கோப உணர்வை காண்பித்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன நீ பெரிய அறஞ்செய்கிறாய் என்று கேள்விப்பட்டு வந்தேன். ஆனால் நீ என்ன திருடனாக அல்லவா இருக்கிறாய்? என்னுடைய சிறப்பான கோவணத்தை திருடிக் கொள்ளுவதற்கு நீ இப்பொழுது என்னென்னவோ பேசுகிறாய். நீ பேசுவதெல்லாம் கோவண கல்வன் என்பதை உன்னை நிரூபிக்கிறது. நீ அதை திருடி கொண்டு விட்டாய். ஏனென்றால் நான் சும்மா தந்துட்டு போயிருக்கணும். நான் செஞ்ச தப்பு அது மிக சிறப்பானதுன்னு சொல்லிட்டு போனேன். அதனால சிறப்பானது என்பதனால் நீ அதை எடுத்துக்கொண்டு விட்டாய். அதற்கு பதிலாக வேறு தருகிறேன் என்றார். எனக்கு அதுதான் வேணும், அதை மட்டும் நீ கொண்டு வந்து கொடு என்றார். இவர் என்ன செய்வாரு ஒன்னும் புரியல. வேண்டும் என்றே சரி சிவனடியாருக்காக மீண்டும் ஒரு முறை தேடி பார்ப்போங்கிற மாதிரி போயிட்டு திரும்பி வர்றாரு. நான் நன்றாக தேடி பார்த்து விட்டேன், ஒரு இடத்துலையும் காணோம். என்னுடைய பிழையை நீங்கள் பொறுக்க வேண்டும், நான் செய்தது தவறுதான், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கிற சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் கிடையாது, நீ வேண்டும் என்றே நான் கொடுத்த அந்த சிறப்பான கோவணத்தை கவர்ந்து கொண்டு விட்டாய்.
நீ ஒரு கோவண கல்வன் என்று பேசுகிறார். அதனால நீ வந்து வேறு எந்த கோவணத்தை கொடுத்தாலும் நான் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றார். அவர் சொன்னாரு, அப்படி நீங்கள் பேசினால் நான் என்ன ஆவது? என்னுடைய பிழையை நீங்கள் பொறுக்கவில்லை, நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? நான் வேறு என்ன செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு கோவணத்துக்கு பதிலாக நான் எத்தனை கோவணம் வேண்டுமானாலும் தருகிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் சிரித்தார். சிவ வேடத்திலே வந்திருக்கிற சிவபெரியார் வேடத்திலே வந்திருக்கிற சிவபெருமான் சிரித்து விட்டு சொன்னார், சரி, நீ இவ்வளவு பேசுறதுனால தொலைஞ்சிட்டு போகுது, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யணும்னா, இந்த தண்டில் நான் வைத்திருக்கிறதா இன்னொரு கோவணம், இந்த கோவணத்தினுடைய எடைக்கு சமமான கோவணத்தை நீ தந்தால் நான் பெற்றுக் கொள்கிறேன். உன்னுடைய கோவணங்களில் எது இதற்கு எடைக்கு சமமாக இருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உடனே ஒரு பெரிய தராசு அந்த கோவில்களில், நம்முடைய சபை மலையில் அல்லது வேறு பெரிய கோயில்களில் இந்த எடைக்கு எடை பொன் கொடுக்கிற வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுகிற கோயில்களில் ஒரு பெரிய தராசு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பக்கம் பொண்ணும் பொருளும் வைக்கலாம், ஒரு பக்கம் மனிதர்களே ஏறி அமர்ந்து கொள்ளலாம். அந்த மனிதருடைய எடைக்கு சமமான பொன் அங்கே வைக்கப்பட்டு அது அந்த இறைவனுக்கு உண்டியல்ல காணிக்கையாக கொடுக்கப்படும். அதுவும் எடைக்கு எடை பொன் கொடுப்பது என்று சொல்லி அது சில கோயில்களிலே பெரிய கோயில்களில் நடக்கிறது. அந்த கோயில்களில் அந்த பெரிய தராசு இருக்கும். அதை நீங்கள் பலர் பார்த்திருக்கலாம். அது மாதிரியான ஒரு தராசை உடனே கொண்டு வந்து அந்த மடத்திலே நிறுவ செய்தார் அமர்நீதி நாயனார். அப்படி ஒரு தராசு கொண்டு வந்து நிறுவப்பட்டது. அதிலே ஒரு தட்டில் அந்த சிவபெருமான் இப்பொழுது தண்டில் இருந்து அவிழ்த்து கொடுத்த கோவணத்தை வைத்தார். வைத்த உடனே அந்த தட்டு கீழே போய்விட்டது, மற்றொரு தட்டு மேலே ஏறி நிற்கிறது. இப்பொழுது தன்னுடைய சரக்கரையில் இருந்து கோவணங்களை எடுத்து வர சொன்னார். அதிலே அவர் மிகச் சிறந்தது என்று அவர் தேர்ந்தெடுக்கிற ஒன்றை அந்த தட்டில் வைத்தார். ஆனால் தட்டு கொஞ்சம் கூட கீழே இறங்கல, அது அப்படியே நிக்கிற இடத்திலே நிக்குது. உடனே இவருக்கு ஒண்ணும் புரியல. சரின்னு வேறொரு கோவணத்தை வைத்தார், அப்பவும் இறங்கல. சரி, 2 கோவணத்தையும் சேர்த்து வைத்தார், அப்பொழுதும் இறங்கல. அப்புறம் வரிசையாக கோவணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். நூற்றுக்கணக்கான கோவணங்களை அந்த தட்டிலே வைத்தாலும் அது அப்படியே நிற்கிறது, கீழே இறங்கவே இல்லை. இந்த தட்டு தான் கீழே இருக்கு. அதற்கு பெரிய சேக்கலார் ஒரு செய்தியை சொல்லுகிறார். சிவபெருமான் சிவனடியார்களுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற இயல்புடையவர். சிவன் பெரியவரா சிவனடியார் பெரியவரா என்று கேட்டால் சைவ உலகமே என்ன சொல்லும்? சிவனை விட சிவனடியார் தான் பெரியவர். ஔவையாரால் தானே பாட்டு பாடினார். எது பெரியது என்று கேட்கிற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வந்து சிவன் பெரியவன் என்று வந்து அதற்கு அடுத்து சிவனிலும் பெரியவன் யார் என்றால் அவனாலேயே வணங்கப்படுகிற சிவனடியார்கள். எனவே தொண்டர் பெருமை சொல்லவும் அரிதே என்று ஔவையார் அந்த பாடலை முடிப்பார். அதனால தொண்டர்களின் முன்னால் சிவபெருமான் தானே தாழ்ந்து வணங்குவது வணக்கம். அப்படி இப்பொழுது அவருடைய கோவணமும் தாழ்கிறது. சிவன் எப்படி பாருங்க, இது எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி. சிவனடியாரை பார்த்து தாழ்ந்து வணங்குவான். அவனுடைய கோவணம் இப்பொழுது அதே போல அடியார்களுடைய கோவணத்தை தாழ்ந்து வணங்குகிறதுங்கிறார். ஆனால் இந்த தாழ்வுக்கும் அந்த தாழ்வுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த தாழ்வு பணிவு, பணிந்து வணங்குகிறவன் கீழானவன், பணியப்படுகிறவன் நிற்கிறவன் மேலானவன். ஆனா இங்கே தாழ்ந்து இருக்கிற தட்டு இருக்கிற பொருள் எடை கூட, மேலே இருக்கிற தட்டுடைய பொருள் எடை குறைவு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எடை சமமா இருக்கிற கோவணம் வேணும் இருக்காரு. அப்ப அது வரல, என்ன பார்த்தாலும் வரல. உடனே அமர்நீதியார் கேட்டார், அடியவரே, இது நான் நினைத்த அளவுக்கு எளிமையாக இல்லை. உங்களுடைய கோவணம் நீங்கள் சொன்னது போலவே மிகச் சிறப்புடையதுதான். அதனால்தான் அதற்கு முன்னால் இத்தனை கோவணங்களை நான் வைத்தும் அந்த தட்டு சமமாக இறங்கவில்லை. அதனால என்ன செய்யலாம் என்றால், இனி கோவணத்தை மட்டும் இல்லாமல் நான் அடியவர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிற கீழாடைகள், பட்டாடைகள், இவற்றை கூட கொண்டு வந்து இந்த தட்டிலே நிரப்புகிறேன். அப்பொழுதாவது சமமானால் அந்த அனைத்தையும் நீங்கள் அப்படியே பெற்றுக் கொள்ளலாம் என்றார். அவர் சிரித்துக் கொண்டே, சரி, நீ எதை வேணாலும் வை, நீ ஆடையை மட்டுமல்ல, நீ பொன் பொருள் எதை வேண்டுமானாலும் வை. எனக்கு வேண்டியது என்னுடைய கோவணத்தின் எடைக்கு நேராக அந்த பொருள்கள் இருக்க வேண்டும், அதற்கு சமமாக இருக்க வேண்டும். இருந்தால் நான் அவற்றை பெற்றுக் கொள்கிறேன். உடனே சரக்கரையில் இருக்கிற அத்தனை ஆடைகளையும், அதிலே பட்டாடை இருக்கிறது, சிவனடியார்கள் கீழே இடுப்பிலே அணிந்து கொள்ளுகிற கீழாடை இருக்கிறது, இந்த கீழாடை பட்டாடைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் அந்த தட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்புகிறார். எவ்வளவு நிரப்பினாலும் அந்த தட்டு கீழே இறங்கவில்லை. இந்த தட்டு இறங்கி இருக்கிறது, மட்டுமே இறங்கி இருக்கிறது.
சமமாகல. இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது. வந்திருக்கிற சிவனடியார் சாதாரணமானவர் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்ய முடியும்? சிவனடியாரே மனம் வைத்து ஏதாவது செய்தால்தான். அதனால என்ன செய்கிறார்? அடுத்தடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறார். சரி, இந்த ஆடைகள் அனைத்தையும் நான் வைத்து விட்டேன், கோவணங்களை வைத்தேன், சரியாகவில்லை. ஆடைகள் அனைத்தையும் வைத்தேன், சரியாகவில்லை. இனி நான் என்னுடைய பொன் பொருள் முதலியவற்றை என்னுடைய பொக்கிஷ அறையிலிருந்து கொண்டு வர சொல்லி அவற்றை நிரப்பலாமா? அதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் அதை செய்கிறேன். ஏன்னா கோவணத்துக்கு சமமான கோவணம் தானே கொடுக்கணும், மற்றதெல்லாம் கொடுக்கணும்னு அவர் சொல்லலையே சிவனடியார். அவரே சொன்னாதான் அதை செய்யணும் என்று இவர் நினைக்கிறார். அதனாலதான் முதல்ல பிற ஆடைகளையும் வைக்கவான்னு கேட்டாரு. அவர் வையின்னு சொன்னோன்னா வச்சாரு. இப்ப அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்கிறார். நான் என்னுடைய பொன் பொருள் முதலிய அனைத்தையும், என்னுடைய பொக்கிஷ அறையில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் இங்கே கொண்டு வந்து நான் சேர்க்கட்டுமா? அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவை இதற்கு சமமாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். உடனே சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கிற அந்த சிவபெருமான் சொன்னார், எதுனாலும் செய்யின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆடை மட்டுமல்ல, நீ எதை வேணாலும் வை. ஆனா எனக்கு வேண்டியது 2 தட்டும் சமமா நிக்கணும். அப்படி நின்னா இந்த தட்டுல இருக்கிற பொருள்களை நான் வாங்கி கொடுக்கிறேன் என்றார். உடனே தன்னுடைய பொக்கிஷ அறையை திறக்க சொல்லி அங்கே இருக்கிற வணிகத்திற்காக அவர் வைத்திருக்கிற நவரத்தினங்களை கொண்டு வர சொன்னார், பொன்னை கொண்டு வர சொன்னார், இதுவரை வணிகம் செய்து சேர்த்து வைத்திருக்கிற பொருளை கொண்டு வர சொன்னார். எல்லாவற்றையும் வைத்தார். எல்லாவற்றையும் வைத்தாயிற்று. ஆனாலும் தட்டுக்கள் 2 சமமாகவில்லை, ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. ஏன்னா வேணும்னே சிவபெருமான் பண்ற வேலை தானே இது. அதனால எப்படியும் அவை சமமாகவில்லை. அப்படி சமமாகவில்லை என்றவுடன் அவருக்கு இனி என்ன செய்வது என்று புரியல. அவர் பிறகு கேட்டார் சிவபெருமானிடத்தில், என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் வைத்து விட்டேன், இனி வைப்பதற்கு எதுவுமே இல்லை. இந்த தராசு இனி வைப்பதற்கு எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் வைத்து விட்டேன். நான் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக நெய்து வைத்த கோவணம், அடியார்களுக்கு கொடுப்பதற்காக நெய்து வைத்த பட்டாடைகள், அடியார்களுக்கு கொடுப்பதற்காக நெய்து வைத்த கீழாடைகள், அவற்றையெல்லாம் வைத்தது போக என்னிடம் இருக்கிற பொன் பொருள் எல்லாவற்றையும் வைத்து விட்டேன், எதுவுமே இனி இல்லை. இனி என்ன செய்யலாம் என்றால் எனக்கு தோன்றுவது, நான், என் மனைவி, என் மகன் 3 பேரும் இந்த தட்டில் ஏறி நிற்கிறோம். அப்பொழுதாவது இந்த தட்டு 2 சமமானால் நீங்கள் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். சிவபெருமான் அதற்கும் சரியினார். சரி, பரவாயில்லை, ஏறுங்கள் என்றார். உடனே 3 பேர், தன் மனைவியையும் அழைத்தார், மகனையும் அழைத்தார். 3 பேரும் வந்து அந்த தட்டில ஏற போகிறார்கள். அப்படி ஏற போகிற பொழுது அவர் ஒரு கூற்றை சொன்னார் அமர்நீதியார். நாங்கள் இதுவரை செய்திருக்கிற இறை தொண்டில், சிவன் தொண்டில் எங்களிடத்தில் எந்த பிழையும் இல்லை என்றால், நாங்கள் பிழையின்றி இந்த தொண்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இப்பொழுது இந்த தட்டு நேராக நிற்க வேண்டும். இறை தொண்டில் நாங்கள் பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்றார். நாங்கள் இந்த சிவபெருமானுடைய தொண்டில் அடியவர்களுக்கு செய்கிற பணிவிடைகளில் எந்த குறைபாடும் இல்லாமல், மனத்தளவில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் நாங்கள் செய்திருப்போமே ஆனால் அதை மதிக்கும் முறையில் இந்த தட்டு நேராக நிற்கட்டும். இதுவரைக்கும் அவர் ஒண்ணுமே சொல்லல, வாயை திறந்து எதுவும் சொல்லாம ஒவ்வொரு பொருளையா வச்சாரு. ஆனால் அந்த பொருள்களின் எடை சமமாக ஆகல. இப்ப அவர் சொல்ல ஆரம்பிச்சு, ஏன்னா இனி வேற ஒண்ணும் வழி இல்லை. இவங்க 3 பேரும் ஏறி நின்ற பிறகும் தட்டுக்கள் சமமாகலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுகிறார், இப்பொழுது ஒரு முடிவு வர வேண்டும் என்பதனாலே அவர் பேசுகிறார். நாங்கள் செய்கிற இறை தொண்டில் எங்களுடைய பிழை எதுவும் இல்லாமல் நாங்கள் முழுமையான மனநிலையோடு முழுமையாக அந்த தொண்டுகளை செய்தோம் என்பது உண்மையானால் இந்த தட்டு நேராக நிற்கட்டும் என்று சொன்னார். என்று சொல்லிவிட்டு அந்த நல்லூரில் இருக்கிற சிவபெருமானை மனத்தில் நினைத்து கைகூப்பி வணங்கினார். வணங்கிவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் 3 பேரும் அந்த தட்டிலே ஏறுகிற பொழுது சிவாய நம என்று அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டு ஏறுகிறார். இப்ப நீங்க இதுவரைக்கும் வைக்கப்பட்ட பொருள்களுக்கும் இவர்கள் ஏறுவதற்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு இந்த கூற்று தான். நாங்கள் ஒழுங்கான தொண்டு செய்திருந்தால் அது நேராக நிற்கட்டும். அப்ப அது நேரா நிக்கலைன்னா இவங்க செஞ்ச தொண்டு பலனுடையதில்லை, அவ உண்மையானதில்லை என்று ஆகிவிடும். எனவே இப்பொழுது சிவபெருமானுக்கே வேற வழி இல்லை, தட்டு 2ஐயும் சமமாக்கியே தீரணும். அவருக்கு அந்த ஒரு கட்டாயத்தை தருவதற்குத்தான் இந்த கூற்றை அமர்நீதிநாயனா சொல்லுகிறார். வந்திருக்கிறவர் சிவன் தெரியாது, ஆனால் மொத்தத்தில் சிவனுடைய அருள் இல்லாமல் தான் இந்த தட்டுக்கள் 2ம் நேர் நிற்கவில்லை என்பது மட்டும் அவருக்கு புரிகிறது.
எனவே சிவனுடைய அருளை வேண்டுவதற்கு என்ன வழி என்று சொன்னால், தன்னுடைய உண்மைத்தன்மையை, தன் மனத்தின் உறுதியை, தன் மனத்தினுடைய அழுக்கின்மையை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் என்று சொன்னார் இல்லையா வள்ளுவர். அப்படி என்னுடைய மனத்தில் எந்த மாசும் இல்லை, நான் இந்த அறத்தை உண்மையான சிவபக்தியோடு செய்கிறேன் என்பது உண்மையானால் இந்த தட்டுக்கள் நேர் நிற்கட்டும் என்று ஒரு கூற்றை சொன்னார். இந்த கூற்று இப்ப சிவபெருமானுக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடி. இப்ப அவர் என்ன பண்ணி ஆகணும்? அந்த தட்டை நிலை நிறுத்தி ஆகணும். நிலை நிறுத்தவில்லை என்றால் அவர் எந்த நோக்கத்தோட இங்க வந்தாரோ அதுவே பொய்யாகிவிடும். அவர் வந்த நோக்கம் இந்த அமர்நீதியினுடைய தொண்டின் திறத்தை, தொண்டினுடைய ஆற்றலை, தொண்டினுடைய உறுதிப்பாட்டை, தொண்டினுடைய உண்மை நிலையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று. அப்ப உணர்த்துவதற்கு என்ன வழி என்று இப்ப அமர்நீதியே சொல்றார். அதுக்கு என்ன வழின்னா, தட்டுக்களை சமமாக்குவதுதான் வழி. அந்த அருளை சிவபெருமான் எனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக அவர் இந்த கூற்றை சொல்கிறார். நாங்கள் செய்கிற இறை தொண்டில் பிழைத்திலோம் என்றால், நாங்கள் தப்பு எதுவும் செய்யவில்லை என்றால், இந்த பெருந்துளை நேர் நிற்க, இந்த பெரிய தராசு நேராக நிற்கட்டும் என்று சொல்லிவிட்டு நல்லூர் பெருமானை வணங்குகிறார். இந்த வேண்டுதல், நான் சொல்லுகிற இந்த வேண்டுதல் யாரிடத்தில் வைக்கப்படுகிறது என்றால், நல்லூர் பெருமானிடத்தில் வைக்கப்படுகிறது என்று சொல்வதற்காக நல்லூர் பெருமானை வணங்குகிறார். வணங்கிவிட்டு அதற்குரிய ஒரே மந்திரம் பஞ்சாட்சரம். அதனால சிவாய நம என்று சொல்லி 3 பேரும் அந்த தட்டில் ஏறுகிறார்கள். ஏறிய உடனே ரெண்டு தட்டு சமமாகிறது. இப்பொழுது சேக்கடார் எழுதுகிறார் ஒரு வரி, அமர்நீதி நாயனாரின் துண்டும் அந்த சிவனடியார் என்ற வேடத்தில் வந்த சிவபெருமான் கொடுத்த கோவணத்துக்கு இருக்கிற சிறப்பும் சமமானவை. எனவே இந்த தட்டுக்கள் ரெண்டும் நேராக நின்றன. ஆக சிவபெருமான் கொண்டு வந்த அந்த கோவணம் அவர் சொல்லுகிற எவ்வளவு சிறப்புகளை உடையதாக இருந்தாலும் அதே சிறப்புகளை உடையது அமர்நீதியார் செய்த சிவத்தொண்டு. இதுவரை செய்திருக்கிற சிவத்தொண்டு, இனியும் அவர் செய்ய தயாராக இருக்கிற சிவத்தொண்டு, அது அந்த அளவுக்கு சிறப்புடையது. அதனால ரெண்டும் சமமாயிற்று என்று சேக்கடார் எழுதுகிறார். 2 தட்டும் சமமாயிற்று. மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த அமர்நீதியார் சிவபெருமானை பார்க்கிறார், சிவனடியாரை பார்க்கிறார். சிவனடியாரை காணும். அவர் உடனே மறைந்து விட்டார். என்ன இப்படி மறைந்து விட்டாரே, தட்டு சமமாயிருச்சு, அவர் வாங்கிக்கணும், அதை விட்டுட்டு அவர் ஆள காணுமே என்று நினைத்து வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்படி வானத்தை நோக்கி பார்க்கிற பொழுது வானத்தில் வழக்கம் போல சிவபெருமான் தன் மனைவியோடு விடபாரூடராக அந்த ரிஷப வாகனத்தில் காட்சி தருகிறார் அமர்நீதி நாயனாருக்கு. தன் மனைவியோடு அவர் காட்சி தரு. ஏன்னா இங்கே மனைவியினுடைய தொண்டும் சமம் கலந்து இருக்கிறது இல்லையா, அவளும் சேர்ந்தல்லவா அந்த தராசில் ஏறினாள். அதனால அங்கே அவர் சிவபெருமான் தன் மனைவியோடு அந்த ரிஷப வாகனத்தில் காட்சி தருகிறார். தந்து அமர்நீதியை பார்த்து, உன்னுடைய தொண்டை மெச்சினோம், மிகச் சிறப்பாக நீ எனக்கு தொண்டு செய்கிறாய், என்னிடத்தில் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாய் என்பது இப்பொழுது உலகம் முழுவதற்கும் தெரிந்து விட்டது. எனவே இந்த சூழ்நிலையில் நீ இப்படியே என்னோடு சிவலோகத்துக்கு வந்து விடு. அங்கே வந்து நீ என்னை நாள்தோறும் வணங்குகிற ஒரு நற்பேற்றிலை உனக்கு நான் தருகிறேன், நீ என்னோடு சிவலோகத்துக்கு இப்பொழுதே வந்து விடு என்று அவருக்கு தன்னுடைய முழுமையான அருளை வணங்குகிறார். அப்படி அந்த சிவபெருமான் பார்வதி தேவியோடு வந்து அந்த அருளை வணங்கியவுடன் என்ன ஆயிற்று, அந்த தராசே அப்படியே விமானம் போல மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். அப்படி மேல் நோக்கி பறக்க ஆரம்பித்து சிவலோகம் வரை போகிறது. சிவலோகத்திற்கு போய் அவர்கள் குடும்பத்தோடு, கணவன், மனைவி, குழந்தை 3 பேருமே தங்கள் உடலோடு, தங்கள் தேகத்தோடு, மனித உடலோடு அந்த சிவலோகத்துக்கு போய் சேருகிறார்கள். அங்கே சிவனுக்கு அருகே சாயூர், அந்த சாமீபம் என்பார்கள். இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு சாமீபம்னு பேரு. சாலோகம் அவர் இருக்கிற உலகம், அவர் இருக்கிற உலகத்துக்கு போவது. அங்கே அவர் கூடவே இருப்பது என்பது சாமீபம். அப்புறம் அவரை போலவே இவர்களும் ஆவது சாரூபம். இவையெல்லாம் அந்த சிவனடியார்களுக்கு, சிவ தொண்டு செய்கிறவர்களுக்கு சிவன் அருளுகிற சிவபதங்கள். அந்த சிவபதங்கள் இப்பொழுது அமர்நீதி நாயனாருக்கு குடும்பத்தோடு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் சிவலோகத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று நாள்தோறும் சிவனை வணங்குகிற ஒரு நற்பேற்றில் அவருடைய வாழ்க்கை முடிகிறது என்று இந்த அமர்நீதி நாயனார் புராணத்தை சேக்கிழார் நிறைவு செய்கிறார். அதனால இங்கே ஒரு மனிதர் எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தாலும் அதை விட சிறப்பு அவருடைய சிவத்தொண்டு மட்டுமே என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்குத்தான் இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்துகிறார்.
அதன் விளைவாக அமர்நீதியினுடைய முழு சிறப்பு உலகம் முழுவதற்கும் தெரிகிறது. அப்படி தெரிகிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த சிவபெருமான் அவர்களை தன்னோடு அழைத்து சென்றார் என்று இந்த புராணம் நிறைவு பெறுகிறது. இதுல நீங்க எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். கேள்வி இருக்கா யாருக்கும்? சொல்லுங்க. அதாவது கேளுங்க மிஸ்டர் சண்முகம் கேளுங்க. அவரு ஒரு கந்தலாடை கொடுத்ததாக ஒரு செய்தி வருகிறது. அது கந்தலாடை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பெரிய புராணத்துல கோவணம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர் கொடுத்தது கோவணம், அவ்வளவுதான். கந்தலாடை. ஆமா, தண்டுல 2 கோவணம் கட்டி கொண்டு வர்றாரு. அதுல ஒன்றை அவிழ்த்து கொடுக்கிறார். அவர் சொல்ற காரணம், நான் திரும்பி வரும்போது மழை பெஞ்சதுன்னா 2 நனைஞ்சு போயிடும், நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நான் குளிச்ச போது நான் அணிந்திருக்கிற கோவணமும் நனைஞ்சு போயிடும், அதனால ஒன்றை நீங்கள் பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லி கோவணத்தை தான் உழுறாரு. அதனாலதான் அவரை சொல்லுகிறவர்கள் கோவண கல்வன்கிறாரு. கந்தலாடையை கொடுத்தா கோவண கல்வன் சொல்ல மாட்டாரு. கொடுத்தது கோவணம். நாயனார் வழக்கமாக எல்லா தொண்டர்களுக்கும் கந்தலாடையும் கோவணமும் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதைத்தான் நான் சொல்றேன். கந்தலாடை இல்ல, பட்டாடையும் கோவணமும். கந்தலாடையை கொடுக்கறதுக்கு ஒரு கொடையாடை வேண்டியது இல்லையே. அதுவும் ஒரு பெரிய வணிகன், அவன் கந்தலாடையை ஏன் கொடுக்க போறான்? கொடுக்கறது பட்டாடை, பட்டுத்துகில் என்றே எழுதுறாரு பெரிய புராணத்தில் சேர்க்கிறார். பட்டுத்துகிலும் கீழாடையும் கொடுக்கப்படும். கீழாடை, பட்டுத்துகில், கோவணம், இந்த 3ம் அவர் கொடுக்கிறார். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற செய்தி. அண்ணே, அந்த பெரிய புராண பாட்டுல கூட அப்படி வரும்ல, நாட்கொண்ட தாமரை பூத்தடம் சூழ்ந்த நல்லூர் அகத்தே கீட்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடத்தான் வாட்கொண்ட கன்னி மனைவியோடு அங்கோர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தையை உரைக்குமன்றோ இவ்வகலிடமே. அதுல நல்லா நமக்கு தெளிவா தெரியுது அது கோவணம் தான் அப்படின்ட்டு. கோவணம் தான். கோவணத்தோடு கொடுத்தது பட்டாடைகள், பட்டுத்துகிலும் கீழாடையும் கோவணமும் கொடுத்தார் என்று முன்னாலே சேக்கடார் எழுதுறார். அதனால பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிற செய்தி கந்தலாடை இல்லை. ஏன்னா பொதுவா கந்தலாடை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. கொடுக்கிற ஒரு பணக்காரரா இருக்க முடியாது இல்லையா? பணக்காரர், வணிகர், மிகப்பெரிய செல்வர், அவர் கொடுக்கறது நல்ல ஆடையாத்தான் இருக்க முடியும். அதுவும் அவர் சொன்னது போல இவர்களுக்காகவே அக்கறை எடுத்து நெய்யப்பட்ட ஆடைகளவை அதை அவர் கொடுக்கிறார். அதனால அவர் கொடுத்தது பட்டாடையும் கீழாடையும் கோவணமும் என்பது செய்தி. நீங்க சொன்ன மாதிரி என்ன, இந்த இதுலயுமே அதாவது தொண்டு செய்தவரு இவரு, ஆனா அவரோட மனைவி, அவரோட மகன் எல்லாருக்குமே அந்த மோட்சம் கிடைச்சிருக்கு. அந்த முன்னாடி சொன்ன 3 பேர் தங்கள் மனித உடலோடு எல்லாருமே சிவலோகத்துக்கு போறாங்க. அது அந்த சிவத்தொண்டினுடைய ஆற்றல் தான் காரணம். அது அதனுடைய உண்மை நிலையும் அதனுடைய திறமையும் அவரை கொண்டு போய் அங்க சேர்க்குது. அதுல இருக்கிற உறுதிப்பாடு அது அவர்களை அங்க கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான் அந்த இந்த புராணத்துல வருகிற முக்கியமான செய்தி. அதுல இன்னொன்னு என்னன்னா, அதாவது நாம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பங்கு நம் மனைவி மக்களுங்கிறது இதுலயும் தெரியுது. ஏன்னா இது நல்லதை சொல்றாரு, கெட்டதுக்கு அப்படித்தான். நல்லதுன்னா கெட்டதுக்கும் அப்படித்தானே. நல்லதுக்கும் அப்படித்தான், கெட்டதுக்கும் அப்படித்தான். நம்ம செய்வதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதுதானே சொல்றாங்க. ஆணவம், கர்மம், மாயை என்பதில் இந்த கர்மம் என்பது செயல். இந்த செயலை நம்ம செஞ்சோம்னா நல்லதா இருந்தாலும் அதுக்கு நல்ல பலன் உண்டு, கெட்டதா இருந்தாலும் கெட்ட பலன் உண்டு. இது 2மே கிடைக்காம இருக்கணும்னா நாம செய்கிற செயலை எல்லாம் நம்முடைய செயல் நினைக்காம இறைவனுடைய செயல், என் மூலமாக இறைவன் இதை செய்கிறான் என்று நினைத்து செய்தால் பலன் எதுவும் நமக்கு கிடைக்காது. நல்லதுக்குள்ள நல்ல பலனும் கிடைக்காது, கெட்டதுக்குள்ள கெட்ட பலனும் கிடைக்காது. அதைத்தான் கர்ம யோகம் என்று சொல்வார். செயலை யோகமாக செய்ய வேண்டும், செயலாக செய்யக்கூடாது. அது என்னுடைய செயல் என்கிற அந்த முனைப்போடு செய்யக்கூடாது. அது இறைவனுடைய செயல் என்கிற ஒரு தாழ்மை உணர்ச்சியோடு செய்தால் நமக்கு அதனுடைய பலன் நாம் அடைய வேண்டிய அவசியம் வராது என்பதுதான் இதிலே சொல்லப்படுகிறது. கீதையிலும் அதைதான் முக்கியமா சொல்றாரு. கீதாச்சாரியன் சொல்லுகிற முக்கியமான செயல் என்னென்றால் நிஷ்காமிய கர்மம் அப்படிம்பாங்க. அது வடமொழியில காமிய என்றால் விரும்புகிறேன்னு அர்த்தம், நிஷ்காமிய என்றால் விருப்பம் இல்லாத. நிஷ்காமிய கர்மம், விருப்பமில்லாத செயல்களை செய்யுங்கள். எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் விருப்பத்தோடு ஈடுபட்டு செய்தால் அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கணும். அது நல்லதா இருந்தா நல்ல பலனை அனுபவிக்கணும், கெட்டதா இருந்தா கெட்ட பலனை அனுபவிக்கணும்.
அப்ப நல்ல காரியங்களை செய்தால் கூட அடுத்த பிறவி உண்டு நல்லதை அனுபவிக்கிறதுக்காக. அந்த பிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க செயல் செய்யக்கூடாது, செயல் செய்யாம இருக்க முடியாது மனுஷன். அதனால செய்கிற செயலை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய ஆன்மீகம். அந்த ஆன்மீகப்படி இந்து சமயத்தினுடைய அடிப்படை தத்துவம் செய்கிற செயலை இறைவனுடைய செயல் என்று அர்ப்பணித்து நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு அதிலே ஒரு தனி விருப்பம் இல்லாமல், அதிலே உங்களுடைய தன் முனைப்பு இல்லாமல் செயல்படுங்கள். அதுதான் சொல்லப்படுகிற செய்தி. வேற எதுவும் சொல்ல போறீங்களான்னு இந்த இருக்கிற நேரத்துக்கு? இப்ப நம்ம நான் தான் சொன்ன மாதிரி இந்த தொடர் சொற்பொழிவுல நம்ம தொடக்கத்திலிருந்து வரிசையா வருவோம்னு சொன்னேன். திருத்தொண்ட தொகையின் முதல் பாடல் இன்றோடு நிறைவு பெற்றது. முதல் பாடல்ல ஒரு தொகையடியாரும் 6 தனியடியாரும் சொல்லி இருக்கிறாரு. அந்த 6 தனியடியார்களுடைய வரலாறு நம்ம முடிச்சிட்டோம். திருநீலகண்டர், அடுத்தது இளையான்குடி மாறர், அப்புறம் அமர்நீதி நாயனார், இயற்பகை நாயனார், இளையான்குடி மாற நாயனார், அதற்கு பிறகு விரமிண்ட நாயனார், இன்னைக்கு அமர்நீதி நாயனார் என்று 6 பேரை பார்த்துட்டோம். அந்த முதல் திருத்தொண்ட தொகை பாடல் நிறைவு பெற்றது. இரண்டாவது பாடல் தொடங்குகிற அமைப்பு என்னன்னா எரிபத்தர்ல ஆரம்பிக்குது. நாம ஏற்கனவே அந்த இரண்டாவது பாடலில் இருக்கிற 4 அடியார்களை பார்த்து விட்டோம். எரிபத்தர், ஏனாதிநாதர், அதற்கு பிறகு வருகிற 2 பேர் சேர்த்து 4 பேர், அதாவது கண்ணப்பர், குங்கிலிய கலையர், இந்த 4 பேர் அதுல வரிசையா வர்றாங்க. இலைமலிந்த சீர் நம்பி, இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன், கடவுளில் கலையந்தான் அடியாக்கும் அடியேன். இந்த 4 பேரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மட்டும் இப்ப நான் இந்த இருக்கிற 20 நிமிடத்துல அது 4 பேருடைய கதையை நான் நினைவுபடுத்துகிறேன். அது பூரா இப்ப கதையை மறுபடியும் சொல்லல, அதை நினைவுபடுத்துகிறேன். எரிபத்தருடைய வரலாற்றில் என்ன செய்தின்னா, அங்கே வருகிற அந்த சிவகாமி ஆண்டவர் என்று சொல்லுகிற சிவனடியார் நாள்தோறும் கருவூர் சிவனுக்கு மாலையும் மலர்களும் கொண்டு சென்று சாத்துவார். அதை அவர் பூக்கூடையில் கொண்டு வருகிற பொழுது அந்த புகழ்ச்சோழனுடைய பட்டத்து யானை அதை பறித்து எரிந்து விடுகிறது. சிவனடியாருக்கு எது துன்பம் தந்தாலும் அதை அழிப்பேன் என்று ஒரு சபதம் பூண்டு வாழுகிறவர் எரிபத்தர். அவர் உடனே அங்கே ஓடி அந்த யானையை, அதனுடைய பாகர்களை எல்லாம் கொன்று தீர்க்கிறார். இந்த செய்தி புகழ்ச்சோழருக்கு தெரிந்தவுடன் அவர் தன்னுடைய பட்டத்து யானையில் ஏறி, அவர் வேறொரு யானையில் ஏறி அங்கே வருகிறார். என்ன நடந்ததுன்னு பார்க்கிற பொழுது கொன்றவர் ஒரு சிவனடியார் என்று தெரிந்தவுடன் அவர் காரணம் இல்லாம கொன்றிருக்க மாட்டார் என்று நினைத்து அவரிடத்திலே நீங்க செய்தது போதுமா, இல்ல இன்னும் ஏதாவது செய்யணுமான்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே இவர் சொல்லுகிறார், இல்லை அது இந்த மாதிரி சிவ அபராதம் செய்தது, அதனாலே நான் கொன்றேன் என்றார். மிக நல்லது, உங்களுக்கு உண்மையான காரணம் அந்த யானைக்கு சொந்தக்காரன் நான், எனவே எனக்கு நீங்கள் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வாளை கொடுத்தார். அவர் அதை வாங்க மறுத்த உடனே சோழன் தன்னைத்தானே வெற்றி கொள்ள முயன்றார். அப்பொழுது அதை தடுப்பதற்காக எரிபத்தர் இவர் காலில் விழுந்தார். 2 பேரும் ஒருவர் தழுவிக்கொள்ள சிவபெருமானுடைய அருளால் அந்த இறந்த யானை உயிர் பெற்றது, பூக்குடலையில் பூக்கள் நிரம்பின என்று அந்த புராணம் முடிகிறது. அது நம்ம பார்த்த முதல் எரிபத்தர் கதை. 2 ஏனாதிநாதர் கதை கிட்டத்தட்ட இந்த மெய்ப்பொருள் நாயனார் போல வடிவத்துக்கு முக்கியத்துவம், வேடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அந்த ஏனாதிநாதர் அவரை எப்பொழுதாவது வென்றே தீர வேண்டும் என்று அதிசூரன் என்பவன் நினைத்து பல முறை அவரோடு போரிட்டு தோற்கிறான். கடைசியாக சொல்லுகிறான், நான் என்னுடைய சீடர்கள், உங்களுடைய சீடர்கள் எல்லாம் இதுக்காக சண்டை போட்டு சாக வேண்டாம், நாம 2 பேர் மட்டும் ஒத்தைக்கு போட்டு பார்ப்போம்னா சரின்னாரு. அப்ப அவன் வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுதே வஞ்சனையாக முகத்தில் மிக நல்ல முறையில் பட்டை அடித்து திருநீற்றை பூசிக்கொண்டு தலையில் சடாமுடியை வளர்த்து கொண்டு ஒரு சிவனடியார் போல வேடம் தாங்கி வருகிறான். அப்படி வருகிறேன் என்பது ஏனாதிநாதருக்கு தெரிந்தால் அவர் சண்டை போடவே வரமாட்டாருங்கிறதுக்காக கேடயத்தை வைத்து தன்னுடைய முகத்தை முழுவதுமாக மறைத்துக் கொண்டு வருகிறான். அப்படி மறைத்துக் கொண்டு வந்த ஏனாதிநாதர் வண்டவரோ அதிசூரனோடு ஏனாதிநாதர் போரிட தொடங்குகிறார். அப்படி தொடங்குகிற பொழுது பாதி சண்டை நடந்துகிட்டு இருக்கே, டக்குன்னு அந்த கேடயத்தை எடுக்கிறான். எடுத்த உடனே பார்த்தால் அவனுடைய முகத்தில் திருநீர் இருக்கிறது, தலையில் ஜடாமுடி இருக்கிறது. ஆகா, ஒரு சிவனடியாரோடா போரிடுகிறோம்
என்று அவருக்கு தூக்கி வாரி போடுகிறது. அவர் உடனே போரை நிறுத்தவும் தயாரா இல்லை. ஏன்னா போரை நிறுத்தினால் ஒன்றுமில்லாத போரில் ஈடுபடாத ஒரு நிராயுதபாணியை கொன்றதாக அந்த சிவனடியாருக்கு பழி வந்துவிடும். சிவனடியார் வேடத்தில் இருக்கிற அந்த அதிசூரனுக்கு பழி வந்துவிடும். வேடம் முக்கியம், அந்த வேடத்தில் இருக்கிறவனுக்கு பழி வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து சண்டை ஓடுற மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் வலிமையா சண்டை ஓடல. அப்ப அந்த அதிசூரன் அதை பயன்படுத்தி அவரை கொன்று விடுகிறான். பிறகு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை சிவலோகத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று அந்த கதை முடியும். அது 2வது. 3வது கண்ணப்பர். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை. நானும் அதை உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறேன். வேடர் குலத்தில் பிறந்த கண்ணப்பன் 16 வயது வரைக்கும் அவன் கடவுள்னா என்னன்னு தெரியாது, கோயிலுக்கு போய் கும்பிட்டது இல்லை. அவருடைய தேவராட்டி வந்து இறை வழிபாட்டை தொடங்கி விழா நடத்துற போது பார்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு குழந்தையாக, அவ்வளவுதான். அவன் வேட்டைக்கு போகிறான், முதல் வேட்டைக்கு. அப்பொழுது ஒரு பன்றியை கொன்று அதை கறி சமைக்க சொல்லி தன்னுடைய கூட வந்த பணியாட்கள் நாணன் காடன் என்பவர்களிடத்தில் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மலையில் குடுமித்தேவரை வணங்க வேண்டும் என்று அவர்களிலே ஒருவனை, நாணனை அழைத்துக் கொண்டு போகிறான். அங்கே போய் அந்த சிவபெருமானுடைய சிலையை பார்த்தவுடன் அது அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரி தெரியுது. இங்கே முக்கியம் என்னன்னா, அவன் தன்னை தாயாகவும் அந்த சிவபெருமானை குழந்தையாகவும் நினைத்துக் கொண்டான். நான் 4 பற்றி உங்களுக்கு சொன்னேன். திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், தன்னை மகனாகவும் சிவனை தந்தையாகவும் நினைத்தார். சுந்தரர் தோழனாக நினைத்தார், சகமார்க்கம். திருநாவுக்கரசர் தாசமார்க்கம், தன்னை தொண்டனாகவும் அவரை தன்னை உடைய முதலாளியாகவும் கருதினார். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் உழவாரப்படை செய்தார். மாணிக்கவாசகர் குரு சீடன் என்ற நிலையில் அவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு குருந்த மரத்தின் கீழ் சிவபெருமானே ஒரு அந்தனர் வடிவத்திலே வந்து இவரை தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்தார். அதற்கு பிறகுதான் அவர் சிவனடியாராக மாறினார் என்பது மாணிக்கவாசகர் வரலாறு. அதனால அந்த 4 பேரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மகன், ஒருத்தர் தோழர், ஒருத்தர் அடிமை, ஒருத்தர் சீடன். இப்ப இங்கே 5வதாக ஒரு நிலை வருகிறது கண்ணப்பனை பொறுத்தவரை. கண்ணப்பன் தன்னை தாயாக கருதுகிறான். அந்த சிவபெருமானை தன்னுடைய குழந்தையாக கருதுகிறான். கருதி அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுகிறான். காலையில் அதை குளிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக தன் வாயிலேயே நீரை தேக்கி கொண்டு வருகிறான். அதை ஊற்றி குளிப்பாட்டுகிறான். மலர்களை எதிர கொண்டு வருவதும் தெரியாம தன் கூந்தலில் சூடி கொண்டு வருகிறான். அந்த மலர்களை எடுத்து இறைவனுக்கு சூட்டுகிறான். அவனுக்கு உணவு வேண்டும் என்று முதல் நாள் அந்த பன்றி மாமிசத்தையும், பிறகு மறுநாள் எல்லாம் விலங்குகளை வேட்டையாடியும் அந்த மாமிசத்தை கொண்டு வந்து அதுக்கு கொடுக்கிறான். இரவெல்லாம் அதற்கு காவலாக தான் அந்த கோயிலேயே இருக்கிறான். இப்படி 6 நாள் கழிகிறது. அந்த 6 நாளும் இவன் வேட்டைக்கு போயிருக்கிற பொழுது அங்கே வழக்கமா பூஜை செய்கிற அந்தனர் வருகிறார், சிவகோசரியார். அவர் இதை பார்த்து சிவபெருமானிடத்திலே உருகி அழுகிறார். இப்படி அபச்சாரம் நடக்கிறது, உன்னுடைய கோயிலுக்கு புலால் கொண்டு வரப்படுகிறது, நீ இதை வந்து மாற்ற மாட்டாயான்னாரு. அப்ப கனவுல வந்து இதை நான் மாற்ற மாட்டேன், ஏனென்றால் அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு, அவனுடைய செயலெல்லாம் நாம் ஏற்கும் செயல்கள். எனவே நீ அதை நேர பார்க்கணும், இன்னைக்கு ஒளிஞ்சிருன்னாரு. அவர் ஒளிந்திருக்கிறார். கண்ணப்பன் அன்றைக்கு வருகிற பொழுது சிவபெருமானுடைய வலக்கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது. உடனே அதை நிறுத்த வேண்டும் என்று கருதி என்னென்னவோ செஞ்சு பார்த்து கடைசியா தன்னுடைய கண்ணையே தோண்டி எடுத்து அங்கே அப்புகிறார். அப்பியவுடன் ரத்தம் நிற்கிறது. ஆகா, நான் வெற்றி பெற்று விட்டேன்னு ஆடுற போது இன்னொரு கண்ணில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுக்க தயாராகிறார். அப்பொழுது சிவபெருமான் அவரை நிறுத்துறாரு. நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன். அந்த கண்ணப்பங்கிற வார்த்தை தான் கண்ணப்பனுடைய பெயராயிற்று என்பது கண்ணப்பர் வரலாறு. அப்பொழுது அங்கேயே நீ மாறிலா வலத்தில் நிற்க என்று சொல்லி தனக்கு வலப்பக்கம் அங்கேயே சிவபெருமான் கண்ணப்பரை நிறுத்தி கொண்டார் என்பது கண்ணப்பர் வரலாறு. அதனாலே இது 2வதாக நாம பார்த்தது ஏனாதி எரிபக்தர், ஏனாதிநாதர், கண்ணப்பர் 3 பேரை பார்த்தோம். கடைசியா 4வதாக நம்ம பார்த்தது குங்கிலிய கலையன். இவரு அந்த இன்றைக்கு நாம சொல்லுகிற திருக்கடையூர் என்று சொல்கிறோம் இல்லையா, உண்மையில் அதனுடைய பேர் திருக்கடவூர். அந்த திருக்கடவூர், கடவுர் என்றால் பிறவியை கடப்பதற்குரிய ஊர். அந்த ஊர்ல போய் சிவனை வணங்கினால் நமக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது. பிறப்பை கடக்கின்ற ஊர் கடவுர். அது நம்ம ஆட்கள் கடையூராக்கி விட்டாங்க, எல்லாத்துக்கும் கடைசி ஊருங்கிற மாதிரி பேச்சு வழக்குல அதை. அதனால அந்த திருக்கடையூரில் பிறந்தவர் குங்கிலிய கலையர். அவர் அந்த குங்கிலியம் என்பது ஒரு மணப்பொருள். அதை கொண்டு போய் இறைவனுடைய சன்னதியில்
நெருப்பு அந்த குங்கிலியத்தை ஒரு பாத்திரம் நிறைய வைத்துக் கொண்டு அதிலே நெருப்பை காண்பித்தால் அதிலிருந்து வருகிற புகை நல்ல மனம் மிக்க புகையா வரும், சாம்பிராணி மாதிரி. அதை விட இன்னும் சிறப்பான மனத்தோடு வரும். அந்த மனத்தை இறைவனுக்கு நாள்தோறும் ஊட்ட வேண்டும் என்பதை தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அந்த நாயனார் நாள்தோறும் அந்த குங்கிலிய பணியை செய்தார். அவருடைய சொர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது இறைவனுடைய அருளால். அதனால கடைசியில கையில பணம் இல்லை என்றாலும் எப்படியாவது குங்கிலியத்தை வாங்க வேண்டும் என்று வீட்டில் உள்ள பொருள்களை விற்று குங்கிலியத்தை வாங்கி இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்தார். கடைசியா வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்ப மனைவி வேற ஒன்றும் இல்லை என்பதனால் தன்னுடைய தாலியையே கடத்தி கொடுத்து இதை விற்று நெல் வாங்கி கொண்டு வாருங்கள் அல்லது அரிசி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறாள். அதை எடுத்துக்கிட்டு அவர் வீதிக்கு போகையில ஒருத்தன் குங்கிலிய சாக்கோடு விற்பனைக்காக வருகிறான். உடனே அவனை பார்த்து, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்ங்கிறாரு. அவன் குங்கிலியம்ங்கிறான். அப்படியா, இதற்கு தருவாயா என்று சொல்லி தாலியை கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அவன் குங்கிலியத்தை கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு இவர் திரும்ப சிவன் கோயிலுக்கு போய் அதை சடக்கரையில் வைக்க சொல்லிவிட்டு அன்றைக்கு தேவையான குங்கிலியத்தை எடுத்து தூபம் போட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. அங்கேயே தூங்கிட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்து மனைவி இடத்தில் நெல் வாங்கலைன்னு சொல்றதுக்கு அவர் மனசு இல்லை. அதனால அங்கேயே தூங்கி விட்டார். அப்பொழுது சிவபெருமான் இந்த அவருடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கி நெல் மூடைகளை அடுக்கி அந்த மனைவி இடத்தில் நாம் செய்த அருள் இது, எனவே நீ உன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு சமைத்து காப்பாயாக, உன் கணவன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேருவான் என்று சொன்னான். சொல்லிவிட்டு பிறகு சிவபெருமான் குங்கிலிய கலையருடைய கனவிலும் போய், நீ இப்பொழுது புறப்பட்டு வீட்டுக்கு போ, உன் மனைவி நல்ல முறையில் உனக்காக சமையல் செய்து தயாராக உணவு வைத்திருக்கிறாள். அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம நெல்லே வாங்கிக்கணும் போகல, எப்படி உணவு வந்தது, சரி பார்ப்போம், சிவபெருமானே சொல்றாரு நாம போகாம இருக்கக்கூடாது என்று சொல்லி வீட்டுக்கு வருகிறார். அங்கே இருக்கிற செல்வ வளத்தை பார்க்கிறார். மனைவி கேள்விக்குறியோடு பார்க்கிறார். மனைவி சொல்றா, இது சிவபெருமானுடைய அருள், சரி ரொம்ப நல்லது என்று சொல்லி அவர்கள் அந்த வளத்தோடு வாழ தொடங்குகிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் திருப்பனந்தாளில் சிவபெருமான் தாடகை என்கிற ஒரு பெண் தன்னை வணங்குவதற்காக, அவள் மாலை சாத்துவதற்காக, மாலை சாத்துகிற பொழுது அவளுடைய மேலாடை விலகுகிறது. அதனால் அவளால் மாலை சாத்த முடியவில்லை. அதனால் அவள் சிவபெருமானை வணங்கி எனக்கு ஏதாவது வழி செய்யுங்கள். சிவபெருமான் கொஞ்சம் தலையை சாய்ந்து நின்று அவள் மேலாடை விலகாமல் அவள் மாலை அணிவிப்பதற்கு வாய்ப்பு தருகிறார். அப்படி அவள் மாலை அணிவித்த பிறகு அந்த சாய்ந்த சிவலிங்கம் நிமிராமலே நிற்கிறது. இதெல்லாம் அந்த சாய்ந்த நிலையிலேயே அதை வணங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இது சோழ மன்னனுக்கு தெரிய வருகிறது. எதனாலேன்னு காரணம் தெரியாது அவனுக்கு. ஆனால் சிவலிங்கம் சாய்ந்திருக்கிறது என்ற செய்தி அவனுக்கு தெரிகிறது. அதை நிமிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். பணியாட்களை அனுப்பி அதை நிறுத்துங்கள்ங்கிறான். யாராலையும் அதை நிமிர்த்த முடியல. தன்னுடைய பட்டத்து யானையை அனுப்புகிறான். யானையின் துதிக்கையில் கயிற்றை கொடுத்து அந்த கயிற்றினுடைய மற்றொரு முனையை அந்த லிங்கத்தை சுற்றி கட்டி யானையை இழுக்க சொல்லுகிறார்கள். இழுத்தாலும் அந்த சிவலிங்கம் நிமிரவில்லை. இந்த செய்தி குங்கிலிய கலையருக்கு தெரிய வருகிறது. நான் அதை நிறுத்தி விடுவேன், ஆனால் நான் அதை நிமிர்த்தி விடுவேன் என்று சொல்லி இவர் வருகிறார். இவர் அதே போல யானை துதிக்கையை போல தன் கழுத்தை பயன்படுத்துகிறார். சிவலிங்கத்தினுடைய மேலே கட்டப்பட்ட ஒரு பக்கம் முடிச்சு கொடுக்க, இன்னொரு பக்க கயிற்றை தன் கழுத்தில் ஒரு முடிச்சாக சுருக்காக போட்டுக் கொள்கிறார். இப்பொழுது இவர் இழுக்கிற இழுப்பில் ஒன்று சிவலிங்கம் நிமிர வேண்டும் அல்லது இவர் சாகணும். அந்த சுருக்கு இறுகி இவருடைய கழுத்தில் இருந்து இவர் மூச்சு விட முடியாமல் போய் இவர் சாகணும். அப்படி ஒரு உறுதிப்பாட்டோடு அவர் அந்த செயலை செய்ய தொடங்குகிறார். அதை பார்த்த சிவபெருமான் அதுக்கு மேல சோதனை வைக்க தயாராக இல்லை. தன்னுடைய அடியவன், அதுவும் மிகச்சிறந்த ஒரு அடியவன், இறந்துவிடக் கூடாது என்பதனால் உடனே தலை நிமிர்ந்து விடுகிறார். இந்த ரெண்டு செயல் செய்தது குங்கிலிய கலையுடைய வாழ்க்கையில் வருகின்ற செயல்கள். ஆனால் அந்த ரெண்டு செயலிலுமே அந்த நேரத்தில் சிவபெருமான் நேரடியா உடனே தோன்றல. மற்ற அடியார்கள் வரலாற்றில் தோன்றியதை போல என்ன செய்கிறாரு, அதுக்கு பிறகு இவரை இயல்பா வாழ விடுகிறார். அவர் இயல்பாக அந்த வளத்தோடு குங்கிலிய தொண்டை தொடர்ந்து செய்து நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு இறக்கிற பொழுது அவருக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கிறது என்று அந்த கதை முடிகிறது. இந்த 4 கதை 2வது திருத்தொண்டர் தொகையின் 2வது பாடலில் வருகிற 4 அடியவர்களுடைய வரலாறு. இந்த 4ம் ஏற்கனவே நான் விரிவாக விளக்கமாக எங்கெங்கே அதுக்கு நுட்பம் இருக்கிறது என்பதை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால அதை இப்பொழுது ஞாபகப்படுத்தினேன். அதோடு நாம இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுல ஏதாவது செய்திகள் என்றால் நீங்கள் பேசலாம். இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நாம் இன்றைக்கு இதை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த சந்திப்பில் நாம் இதற்கு அடுத்த நாயன்மாரை பார்க்கலாம்.
அடுத்த நாயன்மார் மானக்கஞ்சாரர், அவரை பார்க்கலாம். அவரை சொல்லுகிற பொழுது அதுக்கு அடுத்து வாழ்த்தாயர், திருவாட்டாயர், அது ரெண்டையும் கூட சொல்ல முடியும். ரெண்டுமே சின்ன கதை தான். அது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம பார்க்கலாம். இப்பொழுது நாம மொத்தத்துல திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு எண்ணிக்கையை நினைவுபடுத்தி கொண்டு வருகிறேன். 6 நாளும் 10 அடியார்கள் பார்த்துட்டோம். 63 அடியார்கள்ல 10 அடியார்களை பார்த்து விட்டோம். இன்னும் 53 அடியார்கள் இருக்கிறது. அதுல ஒரு இருவர் முன்னரே பார்த்திருக்கிறோம். அவர் முன்னர் பார்த்தவற்றை நான் குறிப்பாக நினைவுபடுத்துவேன். மற்றவர்களுடைய வரலாற்றை விரிவாக சொல்லுவேன். ஆக இன்னும் அந்த 53 நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் இன்னும் ஒரு 30-40 வாரங்களில் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். முடிந்த அளவுக்கு சிறப்புகளோடு, அந்த சேக்கிழாரின் நுட்பங்களோடு உங்களுக்கு அதை சொல்லுவதுதான் என்னுடைய நோக்கம். அதை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். அப்படியே சொல்லுவதை நான் தொடர்கிறேன். நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. வேற யாருக்கும் கேள்வி இருக்கா அண்ணன் இது பண்றதுக்கு முன்னாடி? இல்ல ஒண்ணு, இப்ப 10 அடியார்கள் சொல்லிருக்கீங்க, இன்னும் சொல்ல போறோம் நீங்க. ஆனா இதுல எல்லாத்துலயுமே என்ன ஒரு குறிக்கோள் என்னன்னா, எல்லாருக்குமே அந்த சிவபெருமான் அவங்க செய்யற எந்த தொண்டா இருந்தாலும் சிவனை நோக்கி செய்யும் போது தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் கூட பெறலாம பண்றாங்க. அதுவும் இல்லாம என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், அதாவது மழை பெஞ்சதுன்னா இளையான்குடி மாறினா என்ன மழை பெஞ்சாலும் போய் அது அரிசி எடுத்துட்டு வந்து சமைக்கிறதுக்காக சாதகம் பண்றதுக்காக போறாரு. அது அப்ப அவங்களோட அந்த ஒரு பிரின்சிபிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கூட பெறல. அது நோக்கம் என்னன்னா, அதுக்கு குறிக்கோள் இறைவன் சிவபெருமான். இல்லையா? அதைத்தான் கடைசி பாட்டுல சேக்கிழார் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். ஒன்று காதலித்து, அந்த காதல்னாலே உறுதியா இருக்கணும். அதுல அதுக்கு நமக்கு தெரியும், காதலுக்கு மிகப்பெரிய இடையூறுகள் வரும். அதையெல்லாம் வென்று வருகிற காதல் தான் வெற்றி பெறும். அதனால இடையூறுகள் வருவது இயல்பு. இடையூறுகளை தாண்டி அவர்கள் அந்த பணியை செய்தார்கள் என்பதனால் தான் ஒன்று காதலித்துனாரு. அதையே அவங்க முழுமையா நினைச்சாங்க. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இடையூறு ஒன்று தானா வந்தது, இல்லைன்னா சிவபெருமானே உண்டாக்குனாரு. அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். இன்றைக்கு நாம் இதோட நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.